ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்குது கிஷோர் பிளே ரூம். வெல் கைஸ், another Beyblade வீடியோவோட தான் வந்திருக்கேன். இந்த வீடியோல நம்ம Beyblade பஸ்ட் சாகாவை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா இவன் Beyblade சீரிஸோட ஃபர்ஸ்ட் சாகாவுக்கு அப்புறமா டைரக்டா பஸ்ட் சாகாவுக்கு போயிட்டான், மெட்டல் சாகாவை யாரடா அப்ப சொல்லுவான்னு கேட்கறது கூட நல்லாவே கேக்குது எனக்கு. நான் ஏன் மெட்டல் சாகாவை பத்தி சொல்லலைன்னா, அந்த சீரிஸ் தான் கொஞ்ச நாளைக்கு எல்லா Beyblade ஃபேன்ஸையும் Beybladeயை வெறுக்க வச்சதுன்னு சொல்லலாம். அதனால எனக்கு மெட்டல் சாகாவை பிடிக்கல. பட் இந்த பஸ்ட் சாகா வால்ட் சொல்ற மாதிரி செமையா இருக்கும். சோ இத பத்தி பார்க்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அது நீங்க பார்க்க முன்னாடி சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. வெல் கைஸ், இந்த பஸ்ட் சாகாவை தான் Beyblade சீரிஸ்லயே பெரிய சாகாவா மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். காரணம் Beyblade ஃபர்ஸ்ட் சாகா வெற்றினால ஜி ரெவல்யூஷனோடயே முடிச்சிருந்தா நல்லதுன்னு கிரியேட்டர்ஸ் நினைச்சாங்க. பட் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச சீரிஸை எவ்வளவு மேக் பண்ணாலும் பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த விஷயத்த மெட்டல் சாகாக்கு அப்புறமா தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ another பே மாஸ்டர் ஆக போற பையனை வச்சு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவன் தான் வால்டாய். அண்ட் அவங்க கிரியேட் பண்ண சீரிஸ் 2016 ஏப்ரல்ல தான் Beyblade பஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜப்பான்ல டிவி டோக்கியோவும், யூஎஸ்ஏல டிஸ்னி எக்ஸ்டியும், இந்தியாவுல டிஸ்னி எக்ஸ்டி இந்தியாவும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இந்த சீரிஸை. இந்த Beyblade பஸ்ட் சாகா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் ரன்னர். எதை வச்சு சொல்றேன்னா, இதுவரை 6 சீசனை இந்த பஸ்ட் சாகாவிலேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு சீசன்லயும் மக்களோட எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நான் அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம மத்த Beyblade சாகா மாதிரி இல்லாம Beyblade பஸ்ட்ல சீரிஸோட ஹீரோவை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி வால்டாயை அதிகமாவே சம்பந்தப்படுத்தியிருப்பாங்க. சோ வால்டாயை வச்சே இந்த Beyblade பஸ்ட் சாகாவோட ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்றேன். பஸ்ட் அண்ட் பஸ்ட் எவல்யூஷன் 2 சீசனுமே அடுத்தடுத்தால தொடர்ந்து வந்த சீசன். சோ இந்த 2 சீசன்லயுமே வால்ட் ரொம்பவே துருதுன்னு இருக்கக்கூடிய பையன் மாதிரி காட்டப்பட்டிருப்பான். மேலும் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனோட வயசு 11 இருக்கும். வால்ட் தான் பேகோமா அகாடமி பே கிளப்ங்கிற ஒரு கிளப்பை உருவாக்கி இருப்பான். இவனோட டீமை உருவாக்குறதுலயும் Beyblade நேஷனல் டோர்னமெண்ட்டை வின் பண்றதுலயும் முழு மூச்சா ஈடுபட்டிருப்பான் ஃபர்ஸ்ட் சீசன்ல. மேலும் அவன் உருவாக்குன அந்த கிளப்ல லேட்டரா அவனே கேப்டனாவும் இருப்பான். அவனோட லைஃப்ல எவ்வளவு தூரம் Beybladeக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பான்னா, அவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கரெக்டான நேரத்துக்கு அவனால ஸ்கூலுக்கு போக முடிஞ்சிருக்காது. பட் Beyblade டோர்னமெண்ட் இருந்தா போதும் அவனே அறியாம சீக்கிரமா போயிருவான். அந்த அளவுக்கு Beyblade மேல வால்ட்டுக்கு லவ் இருந்திருக்கும். நம்மளும் அப்படிதான். எந்த விஷயம் பிடிக்குதோ அது கிடைக்க போகுதுன்னா தூக்கமே வராது அன்னைக்கு நைட்டு. அப்படி உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு இந்த விஷயம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு தூங்காம இருந்த மூமெண்ட்ஸ் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நல்ல கமெண்ட்டை நான் பின் பண்றேன். வெல், இப்படியெல்லாம் போராடியும் கூட வால்ட்னால ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல வின் பண்ண முடியல. அந்த சீசனோட ரன்னர் அப்பா இருந்தாலும் வால்ட்டோட புகழும் அவனோட Beyblade வால்ட்ரியாக்கோட புகழும் எல்லா இடத்துலயும் பரவ தொடங்கி இருக்கும். ஏன்னா ஃபைனல் பேட்டில் அவன் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்திருக்கும். அண்ட் இதோட அவனோட ஃபர்ஸ்ட் சீசன் எண்ட் ஆயிருக்கும். இதுக்கப்புறமா தான் Beybladeோட எவல்யூஷனே ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் பீரியட்ல வால்ட்டோட ஏஜ் 12 ஆயிருக்கும். இந்த சீசன்ல வால்ட்டோட தொடர் வெற்றினால அவனோட வால்ட்ரியாக் ஜெனிசஸ் வால்ட்ரியாக்கா அப்கிரேட் ஆகுது. மேலும் பிசி சோலுங்கிற கிளப்ல சேர்றான். அந்த கிளப்போட உதவினால வேர்ல்டு லீக்குக்கு முன்னேறான். இந்த கிளப்போட வைஸ் கேப்டனாவும் மாறிடுறான் வால்ட். சோ அவனோட பொறுப்புகள் இன்னும் அதிகமாக தொடங்குது. வேர்ல்டு லீக்லயும் வின் பண்ணிடுறான். அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் வால்ட்டோட ஜெனிசஸ் வால்ட்ரியாக் ஸ்ட்ரைக் வால்ட்ரியாக்கா அப்கிரேட் ஆக தொடங்குது. சோ அதை வச்சு இன்டர்நேஷனல் பிளேடர்ஸ் கப்புங்கிற பெரிய களத்துல கால வைக்கிறான். இதுக்கு இடையில ஏகப்பட்ட தோல்விகளையும் சந்திக்கிறான். அதனாலேயே அவனோட பவர் அண்ட் மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் Beyblading மேலேயே இருக்க தொடங்குது. அந்த மாதிரி டைம்ல தான் ஃபைனல் பேட்டிலும் நடக்குது. வால்ட் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அவனோட குருன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ஆளான சூக்கர்நாய் கூட அகைன் போட்டி போடுறான். பட் இந்த தடவை வால்ட்டோட பவர் முன்ன இருந்ததை விட பல மடங்கு இருந்ததால அவனை தோக்கடிச்சு வேர்ல்டு சாம்பியன் பட்டத்தையும் வாங்கிடுறான். அதுக்கப்புறமா Beyblade பஸ்ட் டர்போவோட சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஸ்டார்டிங்கே செகண்ட் வேர்ல்டு சாம்பியன் டோர்னமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வால்ட்டோட ஸ்ட்ரைக் வால்ட்ரியாக் ஒண்டர் வால்ட்ரியாக்கா அப்கிரேட் ஆகுது. அப்புறம் தான் வால்ட்டோட ரியல் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆகுது. அவன் பாக்குற ஒவ்வொரு பிளேடரும் டாப் பிளேடரா இருக்கிறாங்க. ஆனா எல்லாரையும் நெத்தி அடி சொல்லி அடின்னு சொல்லியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். பட் ஒருத்தனை மட்டும் அவனால சமாளிக்கவே முடியல. அவன் தான் ஐகர் அக்மனே. வால்ட்டுக்கும் ஏகருக்கும் நடுவுல நடந்த பேட்டில்ல வால்ட்டோட ஒண்டர் வால்ட்ரியாக்கா ஐகர் டெஸ்ட்ராய் பண்ணிடுறான் பேட்டல்ல. இருந்தாலும் வால்ட்டோட கேரக்டரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க கூட ஜாலியா பேசி அவங்கள நல்லவங்களா மாத்துற கேரக்டர். அப்படிதான் ஐகர் கிட்டவே ஹெல்ப் கேட்கறான். சோ ஐகரோட ஹெல்ப்பால அவனோட ஒண்டர் வால்ட்ரியாக்கா டர்போ வால்ட்ரியாக்கா சேஞ்ச் பண்ணிடுறான். அண்ட் ஹைடாங்கிற பெரிய பிளேடர் கூடயும் Beyblading பண்ணி வேர்ல்டு சாம்பியன் பட்டத்தை செகண்ட் டைமும் வின் பண்ணிடுறான். வெல், இதுக்கப்புறமா தான் வால்ட்டோட புது காமா பேயான ஸ்வாட் வால்ட்ரியாக்கா கொண்டு வராங்க.
காமா பே தான் பேப்ளேட் பஸ்ட் ரைஸோட மிகப்பெரிய எவல்யூஷனா இருக்கும். இதுல இருந்து தான் பேப்ளேட் பஸ்ட் ரைஸ் சீசனும் ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல தான் ஹைப்பர் ஃபிளக்ஸையும் காட்டியிருப்பாங்க. இது யாருக்கு கிடைக்குமோ அவங்களால அவங்க பேப்ளேட் கூட 100% சிங்க்ரனைஸ் ஆக முடியும். சப்போஸ் யாராவது 100% சிங்க்ரனைஸ் ஆனா பேப்ளேடு கோல்டு கலர்ல மாற தொடங்கியிருக்கும். 50% சிங்க்ரனைஸ் ஆனா அவங்களோட பிளேடும் பாதி கோல்டு கலர்ல மின்னும். இதை அச்சீவ் பண்றதுக்கு தான் சீசன் ஃபுல்லாவே வால்ட் ட்ரை பண்ணுவான். ஃபைனலா அச்சீவ் பண்ணி த லெஜெண்ட் ஆஃப் லெஜெண்ட் டோர்னமெண்ட்லயும் வின் பண்ணுவான். அண்ட் நம்பர் 1 பிளேடர் இந்த வேர்ல்டு பட்டத்தை வின் பண்றதால பேப்ளேட் பஸ்ட் ரைஸ் எண்ட் ஆகுது. நான் பஸ்ட் ரைஸ் வரதான் ஃபுல்லாவே பார்த்தேன். பட் சர்ஜ் சீசன்ல வால்ட் அவனோட லைட்னிங் பேயான பிரேவ் வால்ட்ரியாக்க ரிவீல் பண்றது பத்தியும் சொல்லியிருந்தாங்க. இந்த சீசனையும் தாண்டி வால்ட்டோட ஜேர்னி பேப்ளேட் டைனமிக் பேட்டில் நோக்கி இப்போ வர பயணமாயிட்டு இருக்கு. அண்ட் மேலும் வால்ட்டோட ஏஜ் இப்போ 15 ஆகுது. இந்த இவ்வளவு பெரிய ஸ்டோரியில இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் பேப்ளேட் பஸ்ட் எவ்வளவு பெரிய சீரிஸ்னு. இவ்வளவு சீசன் இருக்கே, அப்போ ஏனோ தானோன்னு இருக்குமான்னு கால்குலேட் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு மாசான கேரக்டரை வச்சு புல் பண்ணிருப்பாங்க. என்னதான் வால்ட் மெயின் ஹீரோவா இருந்தாலும் அவனை விட ஒரு சில கேரக்டரை ஹீரோ ரேஞ்சுக்கு வச்சிருப்பாங்க. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு சில கேரக்டரை பத்தி ஷார்ட்டா பார்ப்போம். சப்போஸ் ஃபுல்லா சொல்லணும்னா வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. போன பேப்ளேட் வீடியோவே அந்த அளவுக்கு வியூஸ் போகாததுனால தான் இவ்வளவு நாள் நான் பண்ணல. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டீங்கன்னா 600 லைக்ஸ் வந்தோன்னே நெக்ஸ்ட் பேப்ளேட் பஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷார்ட்டாக பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா ஃபர்ஸ்ட் சீரீஸில் ஹீரோ ரேஞ்சுக்கு இருந்த ஒரு ஆளை பற்றி தான். அவன் தான் சூக்கரநாய். இவனையும் வால்ட் மாதிரி எல்லா சீசன்லையும் காட்டியிருப்பாங்க. சூக்கரநாயை ஒரு தலை சிறந்த பிளேயர்னு சொல்லுவாங்க. அவன் ஆப்பனண்டோட ஃபேஸை வச்சும் கைகால் அசைவை வச்சும் என்ன மூவ் பண்ண போறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான். வால்ட் தான் பேப்ளேட்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்றதுல பெரிய ஆளு. பட் சூக்கரநாய் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணுவான். அதே மாதிரி ரொம்ப அமைதியாகவும் காட்டப்பட்டிருப்பான். மோஸ்ட் ஆஃப் த டைம் தனிமையாகவும் இருப்பான். சூக்கரநாய் தான் சீரீஸ்ல வால்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான். இருந்தாலும் அவனோட கிளப்ல சேர சொன்னதுக்கு சேர்ந்திருக்கவே மாட்டான். ஏன்னா அவனோட ஈவில் ஃபேஸ் லேட்டரா தான் வெளிவரும். சூக்கரநாய் தான் லேட்டர் சீசன்ல ரெட் ஐயாவும் காட்டப்பட்டிருப்பான். அடுத்தவங்க பிளேடை உடைக்கிறதுல அவனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கிற அளவுக்கு டெட்லியாவும் காட்டப்பட்டிருப்பான். அது சீரீஸோட மெயின் ட்விஸ்டாவும் இருந்துச்சு. சீரீஸ்ல எனக்கு பிடிச்ச ரெண்டாவது ஆளு ஐகர் அக்மனே தான். ஏன்னா சீரீஸ்ல இவனோட கேரக்டர் டிசைன் சிமிலர் டு வால்ட் மாதிரி காட்டப்பட்டிருக்கும். வால்ட் இவனை தோக்கடிக்கிறதுக்கு முன்ன வர யாருமே இவனை தோக்கடிக்க முடியாதுங்கிற ரேஞ்சில் இருந்திருப்பான். பட் 2 பேரோட ஃபைட்டுக்கு அப்புறமா ஐகர் வால்ட் மாதிரியே நிறைய விஷயங்களை பண்ணவும் ட்ரை பண்ணியிருப்பான். வால்ட்டுக்கு ரெண்டாரோ ஃப்ரெண்டா இருந்து எல்லா சீசன்லயும் வரது மாதிரி ஐகருக்கு ரெண்டாரோவோட பிரதர் ரேஞ்சராவும் ஃப்ரெண்டா இருப்பான். இவன் லைட் ஹார்ட்டட் மைண்ட் பர்சன்னால அனிமல்ஸையும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் எனக்கு இவனை பிடிக்க மெயின் ரீசன் இவனோட கேரக்டரை பார்க்க பேப்ளேட் சீசன் 1ஓட கேரக்டரான காய் ஹிவாட்டாரியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். காய்க்கும் பிளாக் டிரான்சர்னால அவனோட கேரக்டரை ஃபேட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஐகருக்கும் அவனோட நியூ யூனியன் அக்கிலிஸ் மூலமா டார்க் அரோரா அஃபெக்ட் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை தவிர சீரீஸ்ல ரெண்டோராவையும் எனக்கு பிடிக்கும். அவனுக்கும் வால்ட்டுக்கும் ஒரு டிபிக்கலான ஃபன் ஃபைட் போயிட்டே இருக்கும் எப்பவுமே. அது பார்க்க சீரீஸ்ல ரொம்பவே ஃபன்னியா இருக்கும். இதனாலே எனக்கு ரெண்டோராவையும் பிடிக்க ஆரம்பிச்சது. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச வர பேப்ளேட் பஸ்டோட ஜேர்னியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கூடவே என்னோட ஃபேவரட் பஸ்ட் பிளேடர்ஸையும் சொல்லியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் பேப்ளேட் சீரீஸோட கேரக்டர் அளவு பிடிச்சிருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் பேப்ளேடை பார்க்க தொடங்கும் போது காயையும் டைசனையும் பார்க்க தொடங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க தான் ஒரு லெஜெண்ட் மாதிரி தெரிவாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸை கேட்கலாம். காரணம் இதை நான் 2 நாளாக மேக் பண்ணேன். கொரோனா வேக்சின் போட்டதுனால எனக்கு காய்ச்சல் அண்ட் காய்ச்சல் வந்ததுன்னு நினச்சி ஃபீல் பண்ணல. வேக்சின் போட்டதை நினச்சி சந்தோஷம் தான் படுறேன். ஸோ நீங்களும் மறக்காம கொரோனா வேக்சின் போட்டுக்கோங்க. அவங்க சொன்னா இவங்க சொன்னா காய்ச்சல் வரும் அப்படிலாம் நினைச்சு பயப்படாதீங்க. ஏன்னா கொரோனா வேக்சின் போடுறது மூலமா உங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். சப்போஸ் கொரோனா அஃபெக்ட் ஆனாலும் அதுல இருந்து ஈஸியா உங்களால ரெக்கவர் ஆக முடியும். சரி கைஸ், ஓகே, ரொம்பவே கருத்து சொல்லி போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட் மூலமா 2வது பேப்ளேட் பஸ்ட் வீடியோவை சீக்கிரமா போடணும்னு எனக்கு தோணணும். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட அனிமி அண்ட் கார்ட்டூன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனல்ல பண்ணிருக்கோம். அதே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தென் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிப்பொலி வீடியோட மீட் பண்றேன். பீஸ்.